Okay, good evening sirs. Good evening, sir. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த புக்கை ஃபாலோ பண்ண போகிறோன்னா கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை ஃபாலோ பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா இப்போ ஏறத்தாழ நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு செவிலியர் என்னென்னலாம் பண்ணணும், நல்லா இரவு நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்து இருக்கணும், குளிச்ச ஆடைகளை போட்டிருக்கணும், அயலானை தன்னை போல் நேசிக்கிற ஒரு உணர்வோடு இருக்கணும். அயலானை தன்னை போல் நேசித்தல்னா மற்ற உயிரை தன்னுயிர் போல் பேணுதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எனக்கு நேரம் கெட்டு போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மற்ற உயிரை தன்னுயிர் போல் பேணாதவங்களுக்கு செவிலியர் ஆகிறதுக்கோ மருத்துவர் ஆகிறதுக்கோ எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு முடியளவில் கூட அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் நான் தன்மையாக தான் சொல்கிறேன். இது கோபமாவோ இல்லை ஒரு வெறுப்புலையோ சொல்லலை. பிற உயிரில் ஏற்படக்கூடிய வலி உங்களால் உணர முடிஞ்சால் போதும், அதுதான் மெயின். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவராலாக பாடியோட அனாட்டமி எப்படிலாம் இருக்க போகுது, எந்த தசைகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன சும்மா ஒரு பேர்ட்ஸ் ஐவியூ கொடுப்போம். ரொம்ப டெப்த்தில் போக முடியாது. டெப்த்தில் போச்சுன்னா ஒரு 5 வருஷம் கூட பத்தாது. நிறைய பேருக்கு இன்ன வரைக்குமே கூட என்னென்னு புரியாது. நாம் கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ நம்ம அனாட்டமிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக போகலாம் என்னென்னு. ஸோ இது ஒரு ஆண், இது ஒரு பெண், அந்த அளவில் நமக்கு தெரியுது, இந்த அளவில் இல்லையா. இந்த பக்கம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் இது ஆன்டீரியர். இந்த பக்கம் பார்க்குறதெல்லாம் ஆன்டீரியர், இந்த பக்கம் பார்க்குறதெல்லாம் போஸ்டீரியர், இந்த பக்கம் பார்க்குறதெல்லாம் வென்ட்ரல், இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே டார்சல். ஸோ அதாவது முன்பகுதி எல்லாமே வென்ட்ரல், பின்பகுதி எல்லாமே டார்சல், பின்பகுதி எல்லாமே போஸ்டீரியர்னு சொல்லலாம், ஆன்டீரியர்னு சொல்லலாம். இந்த அளவில் அது நமக்கு தெரியணும். ஓகேவா. இதில் சில டிவைசஸ்லாம் காட்டுறாங்க, தெரியுதா உங்களுக்கு. இது அல்ட்ராசோனோகிராம், இது அல்ட்ராசவுண்ட் மிஷின் எடுக்கிறாங்களே அது. இது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இந்த வடிவத்தில் இருக்கும். சும்மா ஒரு பேர்ட்ஸ் ஐவியூ கொடுப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. நம்ம லைன் பை லைனாக படிக்க போகிறது இல்லை. இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனில் எப்படி இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத அழகாக இதில் காட்டுறாங்க, தெரியுதா. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் நிறைய இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வச்சுட்ருக்காங்க இல்லையா. இது பார்த்திங்கன்னா இது ஒரு சாஜிட்டல் பிளேன். ஒரு ஆணோ பெண்ணோ சரிபாதியாக வலதும் இடதுமாக பிரித்தா இப்படி வரும். வலது இடதுமாக பிரித்தாக்கா இது ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்? கர்ப்பப்பையெல்லாம் இருக்கிறதால இது ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த உடம்போட பின்பகுதியில் இருக்கிற எலும்புகள், இதை தெரியுதா அழகாக. நம்மளுடைய என்ன எலும்பு இது? வர்டிப்ரே, முதுகுத்தண்டு எலும்புகள்லாம் எப்படி இருக்குது? சர்விக்கல் வர்டிப்ரே 7, தொராசிக் வர்டிப்ரே 12, லம்பார் 5, காக்கிக்ஸ் 5, சாக்ரம் 5, காக்கிக்ஸ் 4. மேலளவில் இந்த பார்க்குற எலும்பு, கை எலும்பு இருக்கு இல்லையா, அது பேர் ஹியூமரஸ். இது ஸ்கேப்புலா, இது ஸ்கல், இது பெல்விஸ், இது ஃபீமர். தெரியுதா. நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம பிறக்கும் நேரத்தில் இந்த மாதிரி அப்போ தான் ஆரம்பிக்குது, எல்லாம் ரெடி ஆகுது, தெரியுதா. இது அம்பிளிக்கல் கார்ட். இதில் பொதுவாகவே சில வளைவுகள் இருக்கும். கழுத்து கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும், வளைஞ்சிருக்கும். இடுப்புக்கிட்டேயும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஆனால் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த வளைவுகள் அதிகமாகும். தொப்பையோ ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது இந்த வளைவு அதிகமாக காணப்படும். இது நம்ம உடலில் நம்ம நரம்பு மண்டலங்கள் எப்படி பரவி இருக்குன்னு காட்டுது. இது தெரியுதா. இது மூளை தான் இதோடைய மையப்பகுதி. இதோட தான் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம், அதாவது மெய்வாய் கண்முக்கு செவி 5 பொறிகளும் அங்கே தான் பிடிச்சிருக்கு. உடம்புல வேறு எல்லா இடத்துலையுமே இல்லை பாருங்கள். கண் எங்கே இருக்குது, தலையில் இருக்குது, காது எங்கே இருக்குது, நாக்கு எங்கே இருக்குது, பிரெயின் அது பக்கத்துலேயே வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உடம்பை ஃபுல்லாக கவர்ன் பண்ணுறதுக்கு, கவர்னன்ஸ்னால் எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் நம்மளுடைய ஸ்பைனல் நர்வ்ஸ். இப்போ இங்கே குத்துனோடனே நேற்று நம்ம ஏதோ ரோலர் பேண்டேஜ் கீழே போட்ட பார்த்தோன்னே கண்ணில் பார்த்தோன்னே முட்டிக்காலில் பிடிச்சோமா இல்லையா, கண்ணு பார்த்து மூளைக்கு சொல்லி மூளை அந்த நேரத்தில் நடக்குது. ஒரு சொடுக்கு போடுற நேரத்துக்கு கூட கம்மியாச்சா இல்லையா. அந்த மாதிரி இந்த வடிவத்தில் தான் நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் செயல்படுது. இது பார்த்திங்கன்னா இந்த நடு சென்டர் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் தண்டு வடம், பிரெயின் ஸ்டெம்.
பொதுவாக குடிபோதையில் கீழே விழுந்தாக்கா அந்த இடத்துல அடிப்படை வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் குடித்தவங்க முன்னாடி விழுவாங்களா பின்னாடி விழுவாங்களா? பின்னாடி விழுவாங்க. இதில் அழகாக வெர்டிப்ரே காட்டியிருக்காங்க பாருங்கள். சர்விக்கல் வெர்டிப்ரே க்ரீன்லேயும், தொராசிக் வெர்டிப்ரே ப்ரௌன்லேயும், பிங்க் வந்து லம்பார் வெர்டிப்ரே, சேக்ரம் 5, காக்கிக்ஸ் 4 காட்டியிருக்காங்களா இல்லையா? தெரியுதா? இதில் விலா எலும்புகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த தசைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சும்மா ஒரு ரஃப்பாக பாருங்கள். இது வந்து நம்ம ஒவ்வொரு மசிலும் தனித்தனியாக பேர் தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த தோள்பட்டையில் இந்த மேலே ஒரு மசில் இருக்குல்ல, இந்த தோல் மேலே வச்சு அது பேர் ட்ரப்பீசியஸ். அது பேர் ட்ரப்பீசியஸ். அப்புறம் இந்த இடத்துல ஒரு தசை வருது நம்ம பறக்கிறதுக்கு. நம்மளும் ஒரு காலத்தில் பறந்துட்டு இருந்தோமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதர்களும் ஒரு காலத்தில் பறந்துட்டு இருந்தாங்க. ஆதி காலத்தில் ரொம்ப பல ஆயிரம் ஆண்டுகளும். அது என்னென்னா நம்மளுடைய முதுகு தண்டோட நம்ம கை வந்து அட்டாச் ஆகிருக்குமா. எங்கேருந்து வருது பாருங்கள் இந்த தசை. முதுகு தண்டில் ஆரம்பித்து எங்கே போய் முடியுது? கையில். அந்த தசை தான் இந்த இடத்துல வர தசை. இது எதுக்குன்னா ஏதாவது இப்படி பிடிச்சி ஃபோமாக நிற்கிறது. ஒரு வேலைக்கு ஒரு தசை மட்டும் வேலை செய்யாது, பல தசைகள் சேர்ந்து தான் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த புடனின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் இப்படி வளைச்சி கிழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சில தசைகள் இருக்கும். கை வச்சு நீங்கள் வளைச்சி பாருங்கள், உங்கள் தலையோட கீழே சில தசைகள் தென்படும். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு வெர்டிப்ரால முதுகு தண்டு எங்கே போகுது பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? இந்த ஓட்டையில் போகுது. நீங்கள் பின்னாடி ஷார்ப்பாக குத்துறது இதுதான், உள்ளே இருக்கிறது இது. பின்னாடி அப்படியே தொட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு குத்துற மாதிரி ஒரு எலும்பு தெரியுதா? அந்த எலும்பு தான் இந்த எலும்பு. அதுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிறது தான் நம்மளுடைய முதுகு தண்டு வடம். அதனால தான் மாடி மேலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்க கீழே விழுந்தாக்கா முதுகில் தண்டு வடம் உடஞ்சிருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் அந்த மாதிரி எல்லாம். இது நம்மளுடைய உடம்புல இருக்கிற மூளை தண்டு நரம்புகள், அந்த வெர்டிபிரல் நர்வ்ஸ் எப்படி பிரிஞ்சு கிடக்குன்னு எல்லாத்துக்குமே நம்பர் வச்சுருக்காங்க பாருங்கள். T2னா 12 வரைக்கும் இருக்கும், Cனா 8 வரைக்கும் இருக்கும், Lனா 5 வரைக்கும் இருக்கும், Sன்னு 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அங்கேருந்து இயக்கும். அதனால தான் சில சமயம் நமக்கு இங்கே அடிப்பட்டால் இங்கே வரைக்கும் வலிக்குது. அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி சுருன்னு வருதா இல்லையா? சில சமயம் இப்படியே படுத்துட்டு பஸ்ஸில் போகும்போது அப்படியே சிற்க நானோடனே ஒரு மாதிரி திமிர்ற மாதிரி ஏறுதா இல்லையா? ஏன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் மேலே வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இது அழகாக இதில் காட்டுறாங்க பாருங்கள், தெரியுதா? 7 வெர்டிப்ரா ஆனால் 8 நர்வ்ஸ். கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 7 எலும்புகள் ஆனால் 8 நரம்புகள். 12க்கு 12, 5க்கு 5, இது 5க்கு 5. காக்கிக்ஸ்க்கு நரம்பு கிடையாது. ஏறத்தாழ ஒரு மாட்டு வால் மாதிரி இருக்கா இல்லையா? இது இல்லையா? இதுதான் நம்ம உடம்பை மொத்தத்தையும் இயக்கிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஊர் உணர்ச்சியாக இருக்கட்டும், வேறு உணர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே இது ஒரு வெர்டிப்ரா என்னென்ன ஷேப்பில் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஏன்னா எல்லா வெர்டிப்ரையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இது ஏன் ஒரே எலும்பாக வச்சுருக்கலாமே பேசாமல்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஒரு மணி கோக்கிற மாதிரி கோக்குத்துருக்காங்க? ஒரே எலும்பாக இருந்தால் ஸ்டிப்பாக நின்று இருப்போம்ல, என்ன ஆயிருக்கும் ஒரே எலும்பாக இருந்திருந்தா? குனியவே முடியாது, கீழே குனிய வளைஞ்சு கிழிஞ்சு போக முடியாது. இப்போ குனிஞ்சு எவ்வளோ வேலை செய்கிறோம் நம்ம இல்லையா? ஸோ நமக்கு உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்காக இதோ ஏறத்தாழ இது மாதிரி நம்ம முதுகு தண்டு அதை விட ஃப்ளெக்சிபிள். நம்மளோட முதுகு தண்டு அதை விட ஃப்ளெக்சிபிள். இந்த யோகா பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? தலையை எடுத்துகிட்டு பாதத்தை தொடுவாங்க, ஒரு கை எடுத்து தலை இதில் எடுத்து வச்சுப்பாங்க. அது அவங்க பயிற்சியால் அந்த மாதிரி வருது. இது இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, நம்மளுடைய சேக்கரம் இருக்கு இல்லையா? பின்முதுகு சப்பை கீழே அடி தொடையில், அதாவது பின் எலும்பு சைடில் அந்த இடத்துல உள்ள அந்த போன்ஸை காட்டுறாங்க, தெரியுதா? இது வந்து அந்த ஒரு முதுகு எலும்புக்கும் அடுத்த முதுகு எலும்புக்கும் நடுவில் உரசல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜவ்வு வச்சுருக்கு, தெரியுதா? இது பேர் தான் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். சொல்கிறாங்களா இந்த மாதிரி கொஞ்சம் இப்போல்லாம் கிராமத்தில் ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கிராமத்தில் தான் செம்ம சைஸாக தான் இருக்கிறாங்க இல்லை? எல்லாம் ஒரு ஸ்ப்ளெண்டராக வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல. ஊரில் ஒரு வீட்டுக்குன்னு ஒரு ஸ்ப்ளெண்டர் இருக்குது. ஒரு ஊருக்கு போகணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும், எல்லாம் அந்த ஜென்ஸ் எல்லாம் ஸ்ப்ளெண்டர் எடுத்துன்னு போய்ட்றாங்க தானே, லேடிஸ் உட்கார வச்சுக்கின்னு இல்லை? பஸ்ஸில் கிஸ்ஸுக்காக காத்திருக்கிறது இல்லை. அது ஸ்ப்ளெண்டர் ஓட்டி நிறைய பேர் முதுவலி எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைக் ஓட்டி அது காரணம் என்னென்னா
இந்த முதுகு எலும்பு வந்து இயல்பான வேலைகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துது. இப்போ பைக் ஓட்டினா என்ன ஆகும், டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுந்து 2 எலும்பு தேய என்ன ஆகும், நடுவில் இருக்கிற ஜாமு வெளியே வந்துடும். அந்த வெளியே வரத்துக்கு பேர் தான் ப்ரொலாப்ஸ். வெளியே வரத்துக்கு பேர் என்ன, ப்ரொலாப்ஸ். நான் சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டே போகிறேன், நீங்கள் பாருங்கள். இது 2 பூட்டு. எந்த மாதிரி பூட்டு, இந்த மாதிரி பூட்டு தெரியுதா? இந்த மாதிரி பூட்டுகளுக்கு இடையில் தண்ணி இருக்கும், உள்ள தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் கொஞ்சம் கேஸ் இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்கும். ஒரு நட்டு உடைக்கிறாங்களே சில பேர், நஷ்டமாக போவ அடியும் பண்ணுவாங்க. சில பேர் வெறுப்பாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடியெல்லாம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆடிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது எதுக்கு இந்த மாதிரி வருதுன்னா, அந்த ஒரு ஜாயிண்ட்டை சுற்றி எதுக்கு தண்ணி இருக்குதுன்னா ஃப்ளெக்சிபிளுக்காக. நம்ம மடக்கிறது எங்கேருந்து மடக்கிறோம் பாருங்கள். ஏன் இவ்வளோ தூரம் வளைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் வளைஞ்சு போகணும் வாழ்க்கையில். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் குடிஞ்சு போகணும், நிமிர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக உடம்புல அத்தனை பூட்டுகள். இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை பூட்டு இருக்குது. இங்கே ஒரு பூட்டு, இங்கே ஒரு பூட்டு, இங்கே ஒரு பூட்டு, அப்புறம் இங்கே ஒரு பூட்டு, இங்கே ஒரு பூட்டு இருக்கா இல்லையா? அதான் இங்கே ஒரு பூட்டு. இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் கார்பல் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் என்ன, கார்பல் ஜாயிண்ட், ரிஸ்ட்டு. இது வந்து பேர் ஃபேலிங்ஸ். இதுக்கு பேர் ஃபேலிங்ஸ். ஸோ சும்மா நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஜாயிண்ட்டோட பேர் காட்டலாம். மோகன் பிரதர் கையை நீட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கிட்ட வாங்க, நல்லா ஆளே வாங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் எல்போ ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் ஷோல்டர் ஜாயிண்ட். ஷோல்டர் ஜாயிண்ட், கிளினோஹியூமரல் ஜாயிண்ட்னு அதுக்கு பேர். ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட். ரிஸ்ட் ஜாயிண்ட் இதுக்கு பேர் ஃபேலிங்ஸ். இந்த விரலுக்கு பேர் ஃபேலிங்ஸ். ஃபேலிங்ஸ் ஓகேவா? போதும். உடம்புல எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குன்னு காட்டுறாங்க பாருங்கள். தலையில் மண்டை ஓட்லேயும் ஜாயிண்ட் இருக்குன்றாங்க. இந்த இது பார்த்துருக்கீங்களா, மொட்டை அடிக்கிற இடத்துல அப்படியே எங்கெங்கெல்லாம் அப்படியே ஒரு ஜாயிண்ட் மாதிரி தெரியும், பார்த்துருக்கீங்களா? மொட்டை யாராவது அடிச்சிருது இல்லையா சின்ன வயசில்? இந்த குழந்தைங்களுக்குலாம் இங்கெல்லாம் நடுவில் கேப்பே இருக்கும் பாருங்கள், மெத்துன்னு பார்த்துருக்கீங்களா? அது பேர் ஃபாண்டனல். அதுக்கு பேர் ஃபாண்டனல். அந்த ஃபாண்டனல் தான் நாளைக்கு மூடிட்டு ஜாயிண்ட் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் தான் பல்லும். பல்லு ஈரில் பல்லு வந்து நம்ம தாடையில் புதஞ்சிருக்கு இல்லையா? அதான் பல்லு லேஸில் வரதில்லை. அந்த மாதிரி நம்ம கை, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஜாயிண்ட் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான ஜாயிண்ட் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தான். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இல்லையா, பந்து கிண்ண பூட்டுன்னுவாங்க. என்ன பூட்டு? பந்து கிண்ண பூட்டு. பந்து கிண்ண பூட்டுக்கு என்ன வேலைன்னா ரொட்டேஷன், மொபிலிட்டி நிறையா இருக்கும், ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் காலும் பந்து கிண்ண பூட்டு தான். இடுப்பளவில் இந்த இடத்துல ஒரு பந்து கிண்ண போட்டிருக்கு. இதில் மொபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம கையால் நிற்க முடியல, காலால் நிற்க முடியுது. ஓகேவா? இது எல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த தெரியுதா, இந்த ஒரு எலும்போட சிமெண்ட் அடித்த மாதிரி இருக்கா? அதே மாதிரி இங்கே சைட்லேயும் கொஞ்சம் சிமெண்ட் அடித்த மாதிரி இருக்கா? சைட்லலாம் லேமினேஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மட்டன் சாப் பீஸ் தான் சாப்பிட்டிங்கன்னா மட்டார்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இழுக்கவே முடியாது. அந்த எலும்புகளோட ஜவ்வுகள் தான் இது. நம்ம முதுகோட எப்படி தலையோடு எப்படி அட்டாச் ஆகிருக்கு கவனிச்சிங்களா? இது உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் உயிர் இருந்தால் ஒன்றா இணங்கும். உயிர் இல்லைன்னா எப்படி இருக்குன்னா அப்படியே தொப்புன்னு ஒரு கறி விழுந்த மாதிரி விழுந்திருக்கும். அது மாதிரி நிஜ வாழ்க்கையிலே ஒருத்தரை பார்க்கலாம். எப்படி இருந்தால் பார்க்கலாம்? அப்படியே ஒரு துவம்சமாக ஒரு மூட்டை கணக்காக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்போது? தூக்க நேரத்தில் தூங்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு வடிவமே இருக்காது. அவங்கள தூக்கலான்னு போனாக்கா அப்படியே தொங்குவாங்க. குழந்தைங்கள தூக்கத்தில் தூக்கி பார்த்துருக்கீங்களா? அப்படியே தொங்கும் குழந்தை, தலையும் தொங்கும், காலும் தொங்கு. இப்படி பிடிச்சா அப்படி விழும், அப்படி பிடிச்சா இப்படி விழும். ஆனால் உயிர் இருந்தால் எப்படி வேணால் கம்பியெலாம் ஏறும். அது எல்லாமே என்னென்னா, இது நிறைய இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? மண்டை ஓட்டில் சைடில் இங்கே கூடெல்லாம் விழும், பார்த்துருக்கீங்களா? சாப்பிடும்போதே சில பேருக்கு தசை இங்கே துடிச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க சாப்பிடும்போது பரோட்டாலாம் சிக்கன் லெக் பீஸ்லாம் சாப்பிடும்போது வேர்த்து விறுவிறுத்து சாப்பிடுவாங்க.
நம்மளதுலேயே ஒருத்தர் அப்படி தான் வெறுக்க சாப்பிடுவாங்க. நீங்கள் உணிச்சு கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம். பேர் சொல்லிடாதீங்க, நாளைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ஷையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தோள்பட்டையில் என்னென்ன மசில்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, இது பேர் ட்ரெப்பீசியஸ். இது பேர் ட்ரெப்பீசியஸ். இங்கே இருக்கு இல்லையா ஒரு ரவுண்டா, அது பேர் டெல்டாய்டு. இங்கே வருதுன்னு சொன்னேன் இல்லையா சைடில் முதுகில், அது பேர் வந்து லட்டிஸ்மஸ் டார்சை. அது பேர் லட்டிஸ்மஸ் டார்சை. இந்த தசைகள் எல்லாமே ஏன் நம்ம கண்ணுக்கு தென்படுறதில்ல? வெறும் இந்த ஆர்யா விஷால் அவங்களுக்கு தான் தெரியுது, நமக்குலாம் ஏன் தெரியறதில்ல? இப்போ உதாரணம் ஆர்கே பிரதருக்கோ மோகனுக்கோ நமக்குலாம் ஏன் தெரியறதில்ல? கொழுப்பு மேலே படர்ந்துருக்கிறதால தெரியறதில்ல. எல்லாரையும் காய வச்சாங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கட்டாக தெரியும். இன்னும் அவங்க உடற்பயிற்சி செய்தாங்கன்னா இன்னும் கட்டுக்கட்டு மஸ்தாக தெரியும். இது பாருங்கள், அப்படியே சீட்டு கட்டை அடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சிருக்கு. ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே, தெரியுதா? அப்படியே ஒன்று மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் உள்ள, அப்புறம் அதுக்கு மேலே, அப்புறம் அதுக்கு மேலே, அப்படியே பிரித்து காட்டுறாங்க, தெரியுதா? இது எல்லாமே இந்த தசைகள்லாம் எதுக்கு? இந்த தசைகள் எதுக்கு? நம்மளுடைய எலும்புகள் இயங்குவதற்காக. எலும்புகள் உறுதியை தரும், அதுக்கு இயக்கத்தை யார் தரதுன்னா தசைகள். ஒரு உடலுக்கு உறுதி யாருன்னா எலும்பு தான். அதனால தான் அடிப்படும் போது நம்ம இப்படி பண்ணுறோம். ஆனால் அந்த எலும்பு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு தசைகள் தான் அந்த எலும்பை பிடிச்சி நிற்கும். இப்போ சிலம்பம் சுற்றுறீங்க, சிலம்பு வந்து உறுதி இருக்கும். சிலம்பை யார் சுற்றுறது? நம்ம விரல்கள், நம்ம தசைகள். அது மாதிரி தான் நம்ம எலும்புகள் ஒரு உறுதியாக இருக்கும். அது மேலே நல்ல நகரும் தன்மையை யார் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய தசைகள். அது மாதிரி இந்த விலா எலும்புக்கும் நிறைய தசைகள் அங்கங்கே விழா இருக்கு இல்லையா, ஃபுல்லாக நிறைய தசைகள். இதோடைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்பு வந்து ஒரு கொத்து கறி கிடையாது. ஆடில் வெட்டும் பொழுது ஒரு கொத்து கறி மாதிரி தெரியுது. ஆனால் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா அங்கே இது போல் ஓடும், தெரியுதா? இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி உங்களை குழப்பல, எப்படி இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணுன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி புத்தகம் இருக்குது, யூடியூப் இருக்குது, படிக்கிறவங்க படிக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நிறைய தசைகள் இதில் குண்டு கட்டாக இல்லை, தனித்தனியே. அதே மாதிரி இந்த தலையை பின்னாடி நிறுத்துறதுக்காக நிறைய தசைகள் முதுகுலேருந்து ஓடுது, பார்த்தீங்களா? தெரியுதா? அது எப்படி அழகாக பின்னி இருக்குது பாருங்கள். இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இந்த அமைப்பில் இருக்குது. இது இயற்கையோட பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்கலாம். லைட் போடுப்பா. இங்கே தெரியுதா சின்னதாக தனித்தனியாக சீட்டு கட்டு, ஒரு குருவி வீடு கட்டின மாதிரி இருக்கா? உள்ளே பார்த்தா அப்படி இருக்குது, அப்படியே உரிக்க மேலே சேர்ந்தது. இது அப்படியே ஸ்லோவாக உரிச்சு காட்டுறாங்க நமக்கு. வெளியிலேருந்து பார்த்தா இந்த தோற்றம், முதல் தடவை உரிச்சிங்கன்னா இந்த தோற்றம், ரெண்டாவது தடவை உரிச்சிங்கன்னா இந்த தோற்றம், மூணாவது தடவை உரிச்சிங்கன்னா இந்த தோற்றம், அப்படியே 4, 5, 6ன்னு அப்படியே உரிக்க அடி மட்டத்துக்கு உள்ளே போனால் இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம உடல் வந்து உடம்பு சரியில்லாமல் இழைச்சிட்டோம்னா எலும்பும் தோலுமாக ஆகிடும். இதெல்லாம் தெரியுதா? இதோடைய அமைப்புகள் எல்லாமே. ஸோ இதை சுற்றி என்ன ஆகுது? ரத்த ஓட்டமும் ஓடுது. இதயத்துலேருந்து போகிற ரத்த ஓட்டம் மூளைக்கும் போகுது, முதுகு தண்டுக்கும் போகுது. எலும்பு உறுதியை தருது, அதுக்கு இயக்கத்தை தசை தருது. தசை இயங்கிறதுக்கு ரத்தம் தேவை. இயங்கின தசை கழிவு கொடுக்கும், இந்த மாதிரி கழிவு கொடுக்கும். நாளைக்கு நம்ம யாராவது க்ளீன் பண்ணணும், இல்லாட்டி என்ன ஆகும்? நாற்றம் அடிக்கும். அப்போ அந்த பயன்படுத்தின ரத்தத்தை கழிவு எடுக்கிறதுக்கு தான் சிரைகள், பயன்படுத்த வேண்டியதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு தான் தமனி. தமனிகள் எல்லாம் சிகப்பில் இருக்கும். அதை பயன்படுத்தின ரத்தம் என்ன ஆகும்? இந்த மாதிரி கலரில் வெயின்ஸில் கலெக்ட் ஆகிட்டு திரும்ப ஹார்ட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே போய் சுத்தம் பண்ணி அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் அழகாக போகுது பாருங்கள், தெரியுதா? இப்போது இது பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அருமையாக புரிஞ்சுக்கணும். நேற்று என்ன நடந்தது? கை தவறி ஒரு ரோலர் பேண்டேஜ் விழுந்தது. அது யார் பார்த்தா? நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால நான் பார்த்தேன். என் கண்கள் வாயிலாக என் மனசு பார்த்தது. என் கண்ணு பார்த்துதா? என் மனசு, என் அறிவு பார்த்தது, என் உயிர் பார்த்தது.
கண்ணு பார்த்தா என்ன செய்ய முடியும்? கண்ணு ஒன்றும் பார்க்க முடியாது. கண்ணு ஒரு ஜன்னல், இந்த உடம்போட ஜன்னல். அது ஜன்னல் வாயிலாக காட்சி தெரியும். காட்சிக்கு என்ன செய்யணும்னு இந்த உயிரும் மனசு தான் தீர்மானிக்கும். அந்த ஜன்னல் வழியாக ரோலர் பேண்டேஜ் விழுந்ததை இந்த கண்ணு பதிவு செஞ்சுது. பதிவு பண்ணி உயிருக்கு சொல்லிச்சு, இந்த மாதிரி ரோலர் பாஸ் கீழே வந்ததுப்பா, கீழே வந்ததுன்னா 12 ரூபா லாஸ் ஆகிடும், பேஷண்ட் கட்டினா பேஷண்ட் கட்டுவாங்க, இல்லாட்டி நம்ம கை விட்டு தான் போகும்னு சொல்லி மனசு உடனே இதெல்லாம் யோசிக்குது. இதெல்லாம் யோசித்த உடனே என்ன சொல்லுது? மேலே விழுந்தால் மேலே பிடிக்க முடியுமா? இங்கேருந்து விழுந்தது, திரும்ப கையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சா ரோலர் காசு விழுமா? மூளை சிந்திச்சுது, மேலே விட்டா கீழே தான்ப்பா போகும், கீழே உனக்கு ஒரு கால் கொடுத்துருக்கேன், அது அந்த பெஞ்சில் முட்டு நிற்கும். நின்ன உடனே கீழே விழுந்ததா இல்லையான்னு கண்ணு என்ன பண்ணுது? திரும்ப உறுதி பண்ணுது. அப்புறம் காலில் விழுந்தது எப்படிப்பா திரும்ப கைக்கு வரும்னா இன்னொரு கை இருக்குது, அதெல்லாம். அப்போது கேள்விகள் எழுது இல்லையா, அது எல்லாமே சென்சரி. அதாவது விழுறது சென்சரி. அது போய் பிடிக்குது பாருங்க, அது ஆக்ஷன், மோட்டார். அப்போது ஒன்று நம்மளை தூண்டுது இல்லையா, அது பேர் சென்சரி. தூண்டினதுக்கு ஒரு வினை செய்வோம் இல்லையா. இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க, இப்போ நான் உங்களை அடிக்க வரேன், நீங்கள் என்ன பண்ணி கண்ணை மூடுறீங்களா இல்லையா? நான் அடிக்க வந்ததை பார்த்து உங்கள் கண்ணு பார்த்தது இல்லை, அது சென்சரி. பார்த்த உடனே கண்ணு இறுகி மூடிச்சுலே அப்படி பண்ணுறோம்ல, அது மோட்டார். சென்சரி, மோட்டார். இப்போ பார்க்குறோம்ல பாருங்கள், சென்சரி இது மோட்டார். மோட்டார்னா ஆக்ஷன், மோட்டார்னா ஆக்ஷன் தானே, மோட்டார்னா ஓடுறது தானே. சென்சரினா அது ஒரு பொறி, அதுலேருந்து ஒரு ஃபீலிங் வருது. ஊருக்காக கண்ணு பார்க்குது, நாக்கில் எச்சில் ஊறுது. பார்த்ததோ கண்ணு, ஊறுறதோ நாக்கு இல்லையா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், உங்களை பஸ் ஸ்டாண்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம், நம்ம அப்பா அங்கேருந்து பார்க்குறாரு, படப்பட போகிறது. பார்த்ததோ கண்ணு, படப்பட போகிறதோ நெஞ்சுக்கு. என்ன கனெக்ஷன்? இதுதான் நரம்பு மண்டலம். இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸார். இப்போ சூடான ஒரு இங்கே அடிக்குது, எடுத்து பா, தொட்டது யார்? விரல் எடுக்க சொன்னது யார்? விரலா? உள்ளே இருக்கிற உயிர், மனசு சொல்லுச்சு. இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது உங்களுக்கு இதுதான் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும். எதன் கண் நடக்குதுன்னா வலியின் கண் தான் நடக்குது. ஒரு வலி ஏற்பட்டால் தான் நம்ம எடுப்போம், இல்லாட்டி எடுப்போமா? முள்ளு கொத்துச்சுன்னா நம்ம எடுப்போம், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இது ரொம்ப டெப்த்தாக போவேன்னா இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். இப்போ சொன்ன வரைக்கும் புரியுதா? கொஞ்சம் கரெக்டாக இந்த வடிவத்தில் வித்தியாசம் அழகாக தெரியுதுல்ல? மேல் ஃபீமேல். மேலுக்கு வந்து பொதுவாக மஸ்குலேச்சர் நிறையா இருக்குது, ஃபீமேலுக்கு மஸ்குலேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொதுவாகவே ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது உடலில் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது இயல்பாகவே பார்த்தாலே தெரியுதுல்ல சில நேரத்தில். சரி, இது என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னு சும்மா பார்க்கலாம். இது ஒரு நீடில் வச்சு முதுகு தண்ணிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்தங்கள் பந்தங்கள் யாராவது ரொம்ப ஜுரமாக இருக்குது, முதுகு தண்ணில் ஊசி போட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காது வழியா? ஆனால் சும்மா கேள்விப்பட்டு வச்சுக்கோங்க. சில சமயம் காய்ச்சல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முதுகு தண்டில் ஊசி போட்டு அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த தண்ணிக்கு பேர் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் லம்பார் பஞ்சர். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் லம்பார் பங்க்சர். சரி, இப்போ அப்படியே வந்து நம்ம தொராக்ஸை பார்க்கலாம். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தொராக்ஸ். தொராக்ஸ்னால் மார் எலும்பு. இந்த மார் எலும்பு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஒரு ட்ரம் கணக்காக இருக்குது. அந்த ட்ரம் வந்து என்ன பண்ணுது? நுரையீரலையும் ஹார்ட்டையும் பாதுகாக்குது. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ட்ரம் கிடையாது பாருங்கள். வயிற்றுக்கு கிடையாது, கைக்கு கிடையாது. மூளைக்கு இதை விட ஸ்ட்ராங். உடம்பு பாருங்கள், பிரிவு ஏற்படுத்திடுங்க. தலைக்கு இந்த மாதிரி கூண்டு கிடையாது. தலைக்கு கூண்டு இருக்கா? நம்ம மூளையெல்லாம் தெரியுதா? உள்ளே இருக்கிறதுலாம் தெரியுறது இல்லை. நடுவில் கேப்லாம் இல்லை, டொங்குன்னு. இங்கே டொங்குன்னு இல்லை, நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. இதுக்கு மேலே கேப் இல்லை. ஒருவேளை நம்ம வயிற்றுக்கும் இந்த மாதிரி கூண்டு வச்சுருந்தா யாருக்கும் தப்பம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வயிற்றுக்கும் கடவுள் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த விழா எலும்பு மாதிரி போட்டு செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா யாருக்கும் வயிறு பெருகி இருக்காது. ஆனால் நீ படுற உன் பிரச்சனை, நீ என்ன, உனக்கு நல்ல தண்டனை வேணும்னு என்ன பண்ணுறாரு? மனசில் ஆசையை வச்சுறாரு, நாக்கில் ருசி அனுபவிக்குது,
அது யார் பாதிப்படைகிறாங்க கடைசியில்? கால்கள் தான். கால் தானே முட்டி வலி எடுத்துக்குதா இல்லையா? இப்போ இதுதான் நொரடப்பான்னு சொல்கிறாங்க. இதான் நொரடப்பா, இதான் தொராக்ஸ். இதுக்கு பேர் தான் தொராக்ஸ். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். முன்னாடி மார் எலும்பு இருக்குது. முன்னாடி மார் எலும்பு, நெஞ்சில் இருக்கிற மஞ்சாசோறு எடுத்துருவோம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அடிக்கும்போது. பின்னாடி முதுகு எலும்பு இருக்குது, சைடில் விலா எலும்பு இருக்குது. அப்போது முன்னாடி மார் எலும்பு, பின்னாடி முதுகு எலும்பு, சைடில் விலா எலும்பு. அப்போ இதை சேர்த்தா ஒரு அமைப்பாக வருதா? ஒரு அமைப்பாக வருதா? இதுக்குள்ளே கீழே ஒரு ரூஃப், கீழே வந்து ஒரு ஃப்ளோர், கீழே வந்து ஒரு ஃப்ளோர். அந்த ஃப்ளோருக்கு பேர் தான் டயஃப்ரம். அந்த ஃப்ளோருக்கு பேர் தான் டயஃப்ரம். டயஃப்ரம் என்னப்பா அப்படி நுரைடப்பாக்குள்ளே என்னதான்ப்பா வச்சுருக்கீங்க, என்னதான் மெயின் அப்படின்னா 2 நுரையீரலும் ஒரு இதயம் வச்சுருக்கேன். ஒரு நுரையீரலும் ஒரு இதயம் வச்சுருக்கேன். அதோடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம மெல்ல மெல்ல போகும்போது பார்க்கலாம். இங்கே இந்த அமைப்பு தெரியுதா இருக்கிறத? கீழே டயஃப்ரம் தெரியுதா? நுரையீரல் தெரியுதா தனியாக? இங்கே ஒரு நுரையீரல் தெரியுதா? நடுவில் ஹார்ட் தெரியுதா? அப்படி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க, அடுத்த டயக்ராமில் இன்னும் கொஞ்சம் விளக்கி காட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டயஃப்ரம். டயஃப்ரம் எதையும் பிரிக்குது? வயிற்றையும் நுரையீரலையும் பிரிக்குது. தொராக்ஸையும் அப்டமனையும் பிரிக்கிறது யார்? டயஃப்ரம். டயஃப்ரம்க்கு எப்போ பிரச்சனை வரும்னா, உடம்பு நீர் சத்து குறைஞ்சா, டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா அது துடிக்க ஆரம்பிக்கும். அது பேர் என்ன? டயப்ரமா? இல்லை டயப்ரம் சொல்லுவாங்க போல இது. அது பேர் விக்கல். விக்கல் வர்றதுக்கு என்ன காரணம்? உடம்புல இருக்கிற தண்ணீர் குறைஞ்சு போச்சு. விக்கல் வந்தா தண்ணியை குடிச்சுக்கூடா, பாட்டிலே வருது. அறிவியல் எப்படியெல்லாம் ஊடுருவி இருக்கு பாருங்க. பாட்டில் சொன்னாதான் இப்போ நமக்கு டக்குன்னு தெரியுது. விக்கல் வந்தால் என்ன அர்த்தம்? அப்போது விக்கலுக்கு இங்கிலீஷில் பேர் என்னென்னா ஹிக்காப். HICCUP அப்படின்னு எழுதுவாங்க. சில பேர் HICOUGHன்னு எழுதுகிறாங்க, ரெண்டுமே எழுதுகிறாங்க. HICCUP ஹிக்கப். அது பேர் என்ன? ஹிக்கப். இந்த ஹிக்கப்புக்கு என்ன வேலை அப்படின்னா, உடம்புல நீர் சத்து குறைஞ்சதுன்னா அது ஒரு இதாகும். அது உடம்பு சரியில்லைனாலும் தார்மாராக வேலை செய்யும், இழுத்து வேலை செய்யும். பருமனாக இருக்கிறவங்க, வயிறு பெருசாக இருக்கவங்க, மூச்சு திணறல், 4ஆம் நம்பர் பெட்டு பார்த்தீங்களா, வயிறு ஏறி இறங்குறது கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அவங்க இந்த 15ஆம் நம்பர் பெட்டில் முன்னாடி இருந்தவங்க, அங்கே இருந்தவங்க 5ஆம் நம்பர் பெட்டில் கொஞ்சம் பாடியாக இருந்துட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்? மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது முக்கியமான கிளாண்டு. இந்த கிளாண்டு தான் நம்ம இனத்தையே குறிப்பிடுது. நம்ம இனத்துக்கே என்ன அடையாளம்? நம்ம எல்லாருமே பாலூட்டிகள், மேமல்ஸ் அப்படின்றாங்க இல்லையா? மார்பகங்கள் இருப்பதனாலே நமக்கு பேர் பாலூட்டி. மார்பகங்கள் வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. ஆண்களுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் ஆணுங்களுக்கும் உண்டு. ஆனால் பெண்ணுக்கு செயல்படுற திறனில் இருக்குது, ஆணுக்கு செயல்படாத திறனில் இருக்குது. இந்த மார்பாகப்பட்டது இது வந்து வெறும் ரவுண்டாக இருக்கிற மாதிரி நமக்கு வெளியே தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன வால் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஆக்சிலரி டெயில் ஆஃப் ஸ்பென்ஸ். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் ஒன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் பால் கட்டிக்கிச்சுன்னா அக்களும் தான் சேர்ந்து வீங்கிடும், கை தூக்க முடியாது. அப்புறம் அந்த பாலை, கெட்ட பாலை வந்து சீவி விட்டுட்டாதான் அப்புறம் அது நார்மல் ஆகும். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். மார்பகங்கள் வந்து நேராக அக்கள் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதான நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இப்போ இந்த இதயம் எப்படி பொருத்தப்பட்டிருக்குன்னு தெரியுதா? டயஃப்ரம் மேலே நேராக பொருத்தப்பட்டிருக்குது. அதுக்கு 2 சைடில் நுரையீரல் வந்து செட் ஆகிடும். இந்த ஹார்ட் உட்காருது இல்லையா, நடுவில் 2 நுரையீரலுக்கு நடுவில் உட்காந்தா சோஃபா செட்டில் உட்காந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த உட்கார்ற அந்த குஷன் எஃபெக்ட்டுக்கு பேர் என்னென்னா மீடியா ஸ்டைனம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? மீடியா. இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயுமே கிளாஸில்? மீடியா ஸ்டைனம். மீடியா ஸ்டைனம்னா நடுப்பகுதிக்கு பேர் மீடியா ஸ்டைனம், 2 பக்கத்துக்கு பேர் நுரையீரல். ஓகேவா? இதில் மார்பகங்கள் எப்படி பொருத்தப்பட்டிருக்குது, அந்த மார்பகத்துக்குள்ளே நேராக ஒரே பால் கிணறு இருக்கிறதுல ஒரு 10லேருந்து 15 தனித்தனி ஊற்றுகள். எப்படி ஒரு கிணறுக்கு வந்து ஒரே இடத்துல தண்ணி வரதில்லை, பாறைக்கு இடையில நிறைய ஊற்றுகள் இருக்கும், அது வந்து கிணறுல விழும், அதை நம்ம இறைக்கிறோம். அது மாதிரி தான்
இதில் இருக்கிற பால் ஊற்றுகள் தனித்தனியாக வந்து காம்பின் வாயிலாக வந்து நிற்கும். அப்போது இதை சக் பண்ணி இழுக்கணுன்னா ஹை ப்ரெஷர் தேவைப்படும். அதனால தான் பாலோடையிலையோ ஃபீடிங் பாட்டிலையோ பால் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மார்பில் அந்த குழந்தை பால் குடிக்காது. ஏன்னா மார்பிலேருந்து பால் குடிக்கணும்னா லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஒரு 10 இழுத்துதுன்னா 15ஆவது இழுத்து தூங்கிடும். பார்த்துருக்கீங்களா? வாயிலேயே மார்பிலேயே வாயை வச்சுட்டே தூங்கிடும் குழந்தை. ஆனால் புட்டிப்பால் அப்படி கிடையாது. கை கால் அசைச்சிக்கினே டப் 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 குடிச்சிக்கினே இருக்கும். புட்டிப்பால் காலி ஆகிடும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னும் பசி போல் இருக்குது பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றி வச்சிடும். அந்த குழந்தை வாயில் வச்சுன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா புட்டிப்பால் லேசாக இழுத்தா போதும், சொட்டுன்னு கொட்டும். இது அப்படி கிடையாது, கடுமையான வேலை செய்யணும். ஆனால் எப்போவுமே உழைச்சா தானே முன்னேறினா தானே அதுக்கு ஒரு மரியாதை. புட்டிப்பாலுக்கு மரியாதை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இல்லை புட்டிக்கு பால் தரலான்றாங்களா? புட்டிப்பால் தரக்கூடாது. அந்த பிறந்த உடனே தாய்மாருக்கு எவ்வளோ பால் சுரக்கும்? ஏற்கனவே கிளாஸில் சொன்னேன். அதனால் பிறந்த குழந்தை வந்து ஒரு 2லேருந்து 3 ml தான் தாய்ப்பால் கொடுக்கும். அப்புறம் எப்படி சொல்லும், ஊறுற, அதாவது சுரக்கிற கிணறு தான் சுரக்குமா என்னமோ, ஊறுற கிணறு தான் சுரக்குமா என்னமோ சொல்லுவாங்க. அதாவது சுரக்க தான் வரும் தாய்ப்பால் குடிக்க குடிக்க. இன்னும் அந்த தாய்மாரும் அந்த குழந்தை மேலே பற்று கொண்டு தாய்ப்பால் சுரக்கும்னு நினச்சா தான் சுரக்கும், இல்லையா? இப்போ ஊறுகாட்டப்பா பார்த்தா தானே நாக்கில் எச்சில் வருது, பார்க்கலன்னா ஊறுதா? ஊறாது. அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதா அந்த தாய் அதை மகிழ்ச்சியாக பார்க்கணும். அதை ரசிக்கும். அந்த குழந்தை குடிக்கிறதே அழகாக இருக்கும். அது பார்க்க பார்க்க இன்னும் அதுக்கு பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த விலா எலும்போட அமைப்பை பற்றி காட்டுறாங்க. இந்த விலா எலும்பு பார்த்தீங்கன்னா ஒரே வடிவத்தில் இல்லை. பார்த்தீங்களா, மேலே சின்னதாகவும் பெருசாக வந்து திரும்ப சின்னமாக மாறிக்கிட்டே வரதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? இதில் தெரியுதா? விலா எலும்பு எத்தனை இருக்குன்னா 12 ஜோடிகள். அதில் 10 முழுமை பெற்ற ஜோடிகள், 2 முழுமை பெறாத ஜோடிகள். முழுமை பெற்றதும் முழுமை பெறாததுக்கு என்ன அர்த்தம்னா, முதுகு தண்டில் ஆரம்பித்து மாரெலும்பில் முடிஞ்சது முடிவு பெற்றதாகவும், முதுகு தண்டில் தொடங்கி மாரெலும்பை தொடாததை முடிவு பெறாததாகவும். அதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ். என்ன ரிப்ஸு? ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ். ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ். ட்ரூ ரிப்ஸ் வந்து 10, ஃபால்ஸ் ரிப்ஸ் வந்து 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மார் எலும்பு நல்லா தெரியுதா? ஒரு டை மாதிரி தெரியுதா? ஒரு டீ வடிவத்தில் இங்கே இருக்கிற எலும்பு. அந்த எலும்புக்கு பேர் என்ன? கையில் மார் எலும்பு. இந்த எலும்புக்கு இங்கிலீஷில் பேர் என்ன? ஒருத்தர் சொல்லிங்களா? பா, எப்படி அட்டாச் ஆகிட்டு இருக்கு தெரியுதா? மார் எலும்பு முதுகெலும்பு அப்படியே வளைஞ்சு வருதா இல்லையா? அந்த எலும்பு வளைவாக வரைக்கப்பட்டிருக்குதுன்னா அது அப்படி பண்ணால் தான் அது ஒரு பேரல் மாதிரி வரும். ஒரு பேரல் மாதிரி வரும். உள்ளே அப்படி தான் நம்ம வைக்க முடியும். ஒரு துணி நல்லா பை விரிஞ்சிருந்தால் தானே நம்ம உள்ளே செட் பண்ண முடியும். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் மேலே தசைகள் எப்படி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சாப்பீஸ் தான் சாப்பிட்ருக்கீங்களா? மார்கண்ட எலும்பு. மார்கண்ட எலும்பில் சூப் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சாப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதாவது இந்த எலும்புகள்லாம் இடையிடையில தசை இருக்கும். எதுக்கு தசை அப்படின்னா, மூடி இருக்கும். ஒரு டென்ட் மாதிரி மூடி இருக்கும். அப்போ தான் அது வந்து ஒரு பலூன் மாதிரி வேலை செய்யும். உள்வாங்கும் போது விரியும். சுருங்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? ஒன்றும் பண்ணதில்லை, தன்னாலே சுருங்கிடும். இதில் இன்னும் தெளிவாக தெரியுது பாருங்க. இது பாருங்க, இதுதான் பம்ப் ஹேண்டில் மெக்கானிசம். பம்ப் ஹேண்டில் மெக்கானிசம். ஏன்னா இந்த நுரையீரல் எப்படி இயங்குதுங்கிறத காட்டுறாங்க. இந்த மார் எலும்பும் விலா எலும்பும் இந்த முதுகு தண்டு எலும்பு மேலே ஏறி இறங்குதான். ஒரு பம்பு கைப்பிடி மாதிரி பம்பு பண்ணால் தானே தண்ணி வரும், இறைக்கும். தெரியுதா அந்த அமைப்பு? அடுத்து பக்கெட் ஹேண்டில். இப்படி அப்படி பண்ண காற்று உள்ள இறக்கிதான். இந்த காலில் இந்த திருவிழாலெல்லாம் நிறைய பலூன் வச்சுட்டு காற்றுல ஒரு காற்றடிக்கிற மிஷின் வச்சுருப்பார் பாருங்கள். சைக்கிளில் பப்புன்னு அடிப்பார். ஒரு புலிவால் மாதிரி பண்ணுவார். அப்புறம் அதே சுருட்டி தக்காளி மாதிரி பண்ணுவார், ஆப்பிள் மாதிரி பண்ணுவார். உள்ளே கொஞ்சம் கடுகு போட்டு டுப்புன்னு பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? அவர் கால்லையோ இல்லை கையிலையோ வச்சு அடிப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம உடம்புலேயே ஒரு பம்ப் ரெடி பண்ணியிருக்கார் கடவுள். காற்று வெளியே இருக்குது.
அதை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 பம்ப் வைக்கிறாங்க. 2 பம்ப். ஒன்று மாரெலும்பு நம்ம முதுகெலும்பு மேலே ஏறி ஏறி வருமா, 2வது விலா எலும்பே தனியாக ஆடுமா. இந்த ஏறி ஏறி வர்றது பேர் பம்ப் ஹேண்டில் மெக்கானிசம். காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்தில். இது பேர் வந்து பக்கெட் ஹேண்டில் மெக்கானிசம். நுரையீரல் உட்கார்ந்து இருக்கிறது தெரியுதா, நடுவில் மீடியாஸ்டினம்க்கு இடம் தெரியுதா. இது நுரையீரலோட அமைப்பு. இது வலது நுரையீரல், இது இடது நுரையீரல். வலது நுரையீரலில் 3 பாகங்கள், இடது நுரையீரலில் 2 பாகங்கள். 2 பாகங்கள். அப்புறம் அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள். ஒரு இந்தியா மேப் மாதிரி தெரியுதா, ஸ்ரீலங்கா மாதிரியும் தெரியுது இல்லையா கொஞ்சம். அதுக்குள்ளே மாநிலங்கள் அது மாதிரி. அது நம்ம ரொம்ப ஆழத்துக்கு போக வேண்டாம், இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். அந்த இடத்துல இந்த மூக்குக்கும் நுரையீரலுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை மூக்கு வேறு இடத்துல இருக்குது நுரையீரல் வேறு இடத்துல இருக்கா? நுரையீரல் தான் முடிவு, மூக்கு தான் ஸ்டார்ட், துவக்கம். அந்த மூக்கு வழியாக போகிற காற்று நுரையீரலுக்கு எது வழியாக போகுது? வாஷிங் மிஷின் ஹோஸ் பைப் மாதிரி இருக்காது. இது பேர் ட்ரக்கியா. இதுக்கு பேர் ட்ரக்கியா. ட்ரக்கியாக்குள்ளே சில சமயம் புற்றுநோயெலாம் வருது. இதுக்கு பேர் வந்து பிராங்கோஸ்கோப். எண்டோஸ்கோப்னா உணவு குழாயில் கேமரா போட்டு பார்க்குறது பேர் எண்டோஸ்கோப். சுவாச குழாயில் கேமரா போட்டு பார்க்குறது பிராங்கோஸ்கோப். ஆசன வாயில் குழாய் விட்டு பார்க்குறது பேர் கொலோனோஸ்கோப். வயிற்றுக்குள்ளே குழாய் விட்டு போடுறது பேர் லாப்ரோஸ்கோப். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எண்டோஸ்கோப் வாயில், மூக்கில் பிராங்கோஸ்கோப், ஆசன வாயில் கொலோனோஸ்கோப், வயிற்றில் போட்டு பார்க்குறது லாப்ரோஸ்கோப். ஓகேவா? சரி, இந்த நுரையீரலில் எப்படி அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். நுரையீரலோட ட்ரக்கியா தெரியுதா, வலது நுரையீரல், இடது நுரையீரல், ஹார்ட்டு. இது எல்லாமே சும்மா உட்கார போகிறதில்ல, எல்லாமே மூமெண்ட்லேயே இருக்கும். நுரையீரல் சுருங்கி வரையும், ஹார்ட்டு தடன்னு அடிக்கும், அதெல்லாம் மூமெண்ட்டில் இருக்கும். நம்ம சும்மா ஒரு படம் மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் இப்போ இதயத்தோட அமைப்புக்கு வராங்க. தெரியுதா இப்போ இதயத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு? ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது. இது லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், ஆர்ச் ஆஃப் அயோட்டா, சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா, எல்லாம் சொன்னேன் இல்லையா கிளாஸில். எல்லாம் அதெல்லாம் அமைப்பில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஆழமாக எடுக்கலை. இது மேலே நீங்கள் பார்க்குறதெல்லாம் கொரோனரி ஆர்ட்ரி. என்ன சொன்னேன், இதயம் தனக்கு தேவையான ரத்தத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு அடுத்து மூளைக்கு தேவையானதை கொடுத்துட்டு அப்புறம் மாறு டப்பாவுக்கு தொராக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வயிற்றுக்கு கொடுத்து அப்புறம் கைகள் கால்களுக்கு கொடுக்கும். இது அதனுடைய வரிசை. ஏன் கைக்கு நேராக கொடுக்கக்கூடாதா? நான் கொடுக்கும். எப்போ கொடுக்கும்னா சூழல் வந்தால் கொடுக்கும். கொடுக்கவே விதின்னு வந்தாலே விதி விலக்கு இருக்கும், அப்படி தானே? எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸு, ஒருத்தருக்கு மட்டும் வேறு ரூல்ஸ். என்னடான்னு கேட்டால் அவர் சிலத்தில் ஏதோ ஸ்பெஷல். கை காலுக்கு மட்டும் தனியாக கொடுக்கும். எப்போ கொடுக்கணும்னா நாய் ஏதாவது துரத்துச்சுன்னா, ஒன்று யாராவது வெட்ட வந்தாக்கா, அப்போ இருப்பா பரோட்டா சாப்பிட்டு வரணும்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பசி இருக்குது, இப்போ நான் 4 பரோட்டா சாப்பிட்டா தான் ஓட முடியும்னு ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த மாதிரி நினைப்பீங்களா? முதல்ல நம்மளை ஓடுவோம். என்றைக்குமே இல்லாத ஒரு வேகம் வரும், கண்ணில் ஒரு நெருப்பு வரும். தன்னையே ஒரு உயிரையும் பாதுகாத்து கொள்ளணும்னு ஒரு உயிருக்குமே இயல்பான ஒரு ஆற்றல் இருக்குது. இருக்கா இல்லையா? அடிக்க வரோன்னு அப்படியே காட்டுவீங்களா? அப்படி பண்ணுறது இல்லையா? அதுவே காப்பாற்றிக்கிறது தானே. அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் ஹார்ட்லேருந்து ரத்தம் என்ன பண்ணும், வேறு யாருக்கும் தராமல் நேராக கை காலுக்கு கொடுக்கும். சாப்பிட்ட உடனே யாருக்கு தரும்? ஜீரண மண்டலத்துக்கு கொடுக்கும். படிக்கும்போது யாருக்கு தரும்? மூளைக்கு தரும். இப்போது சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே படிக்கிறாங்க தெரியுமா? சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு டிவி பார்த்தா தான் படிப்பு வரும்னு வாங்க. கேட்டால் வேறு பாட்டு கேட்டுன்னே படிப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? நீயா நானா நேத்தே நொன்னா அப்படி பாட்டு கேட்டுக்கினேன். என்னன்னு கேட்டால் இல்லை எங்களுக்கெல்லாம் பாட்டு கேட்டுக்கினா தான் வருமா அப்படி படிப்பு? 2 பொறிகள் ஒரே நேரத்தில் செயல்படவே முடியாது. ஒரு பழமொழியே இருக்குது, நோபடி கேன் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். ஒரு ஊழியர் 2 முதலாளிக்கு பணி புரியவே முடியாது. யார் சொல்கிறது கேட்க முடியும் இல்லையா? அதனால் அட் அ டைம் ஒன்று தான் வேலை செய்யும். அதை நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் சொல்லியிருக்கேன். எங்கே அந்த சுப்பீரியர் வீனாக்கா வளர்ந்து எங்கே போகுது எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணல. இதயத்தோட அறைகளுக்குள்ளே யார் இருக்கா?
இந்த மாதிரி தசைகள் இருக்குது. இந்த மாதிரி உள்ள டென்ட் மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இதுக்கு பேர் பாப்புலரி மசில்ஸ் கார்டியே டெண்டினே. எதுக்கு அப்படின்னா இது வந்து இதயத்தை சுருக்கி விரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு குடை இருக்குது, அந்த நடுவில் பிடிச்சி இப்படி மேலே ஏற்றினீங்கன்னா விரியும், கீழே இறங்குனீங்கன்னா சுருங்கும். இந்த குடை விரியறதுக்கும் சுருங்கிறதுக்கும் துணி காரணமா இல்லை உள்ளே இருக்கிற அந்த கம்பிங்க காரணமா? அந்த கம்பிங்க தான் இது. மேலே குடை மாதிரி இதயம் தெரியுதே கண்டி, இதயம் சுருங்கிறதும் இல்லை விரியறதும் இல்லை, அதில் உள்ளே இருக்கிற கம்பிகள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், விரியும் சுருங்கும், விரியும் சுருங்கும். ஸோ இந்த இதயம் என்ன பண்ணுது, உள்ள இதயம் வந்து ஒரு தசை தான், ஆனால் அந்த தசையை இயக்கிறது யார் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற எலும்புகள்லாம் இல்லை. அப்புறம் இதயத்துக்குள்ளே எலும்பு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த தசைகளோட முடிவுகள், அது பேர் தான் கார்டியே டெண்டினே அல்லது பாப்புலரி மசில். ஒரு இதுக்குள்ளே இதில் தெரியுதா, இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அழகாக தெரியுதா, தெரியுதா? அப்போ இதயத்துக்குள்ளே இந்த மாதிரி நிறைய வால்வுகள் இருக்குது, 4 வால்வு. இப்போ நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டு போயிருக்கீங்க, வால்வில் தான் ப்ராப்ளம், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி செயற்கை வால்வு. ஆனால் இயற்கையை மீறி வாழ முடியுதா நம்மளால்? முடியாது. இது எது நடக்கணும்னா அது நடக்க தான் செய்யுது. அந்த வால்வில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன தான் நம்ம அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டால் கூட அது பிரச்சனையை காட்ட தான் செய்யுது. இப்போ என்ன உங்களுக்கு சமீபத்தில் பார்த்ததால உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இதில் இன்னும் நல்லா ஆழமாக தெரியுது பார்த்தீங்களா, உள்ளே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமும் வருது, அதில் பம்பிங் ஆக்ஷன் எப்படி வருதுன்னு. ஹார்ட் வந்து தானே உயிர் இருக்கிற வரைக்கும் தானே இயங்கும், உடம்புல உயிர் பிரியும் பொழுது ஹார்ட் தன்னால் நிற்கும். இப்போ அந்த தொராக்ஸ்லையும் வயிற்றுலையும் இருக்கிற சாமான்லாம் எடுத்துகிட்டா எப்படி இருக்குது, ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கா, ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது. இது இந்த ட்ரக்கியாக்கும் அயோட்டாக்கும் உள்ள தொடர்புன்னு சொல்ல முடியாது, ரிலேஷன்ஷிப். யார் மேலே யார் இருக்கா, ட்ரக்கியா மேலே அயோட்டா. அதனால் இப்போ நம்ம மூச்சு விடும்பொழுது அயோட்டாவும், அதனால தான் மூச்சு பயிற்சி செய்ய சொல்கிறோம். நல்லா அப்படி பண்ணும்போது அயோட்டாவும் நகரும். நகர்ந்தால் நல்லது தானே, எல்லாமே நகர்த்தி வச்சா தானே. ஒரே இடத்துல இருந்தால் வலிக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் ஒரே இடமா கிளாஸில் உட்காந்தோம், வலிக்க செய்யுது. இது தன்னுடைய நரம்பு மண்டலங்கள், தெரியுதா? அசுத்தமான ரத்தம் போகிறது. பச்சை கலரில் போகிறது வந்து லிம்ஃப்னா என்னமோ நீர் சொல்கிறாங்க. சரி, ஞாபகம் வரும்போது எனக்கும் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். ஸோ இப்போது தொராக்ஸும் அப்டமனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் சர்ஃபேஸ் அனாட்டமியில் காட்டுறாங்க. 2 பேருக்குமே மார்பு இருக்குது. பெண்ணுக்கு மார்பு செயல்படக்கூடிய நிலையில் இருக்குது, செயல்படாத நிலையில் இருக்குது. பேக் மசில்ஸ் நம்ம ஆல்ரெடி அதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாரோட காம்போட அளவில் தான் இதயம் நிற்கிது, மாரோட காம்பின் அளவில் தான். அந்த நிப்பிள் தான் இதுக்கு அடையாளம். நிப்பிளில் வர ரிப் வந்து 6th, தெரியுதா? 6. அம்பிளிகஸில் வர்றது T10, தெரியுதா? 10. இப்படி எக்ஸ் போட்டால் 10ன்னு தெரியுமா? ரோமன் நியூமரலில் இப்படி போட்டால் 10, பக்கத்தில் போட்டால் 11, தெரியுதா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நிப்பில் சுற்றி ஒரு சின்ன பிளாக் மார்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து சில ரோமங்கள் இருக்கும், முடிகள் இருக்கும். அந்த முடிகள் சற்று எலும்பிய நிலையில் இருக்கும். அது எதுக்குன்னா, குழந்தை வந்து மார்பை பால் கவ்வி பிடிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பிடி ஏற்படுறதுக்காக. மான்டெக் மாதிரி டியூபர்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக கர்ப்ப காலத்திலேயே அது கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். சென காலத்தில் குழந்தை பிறந்த உடனேயே இன்னும் நல்லா அது அழகாக விரியும். நாட்கள் போக போக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா காம்பில் மட்டும் பால் வரும். அதை சுற்றி அந்த காம்பு மாதிரி குட்டி குட்டியாக காம்பு மாதிரி நிற்கும். குழந்தை அதை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு, அது பேர் மவுத் சீல் சொல்லுவாங்க. மவுத் சீல் அப்படின்னா கேப்பே இருக்காது அதுக்கப்புறம். அப்போ அது பால் வெளியவும் சிந்தாது. அப்படி தானே நம்ம, இல்லாட்டி பால் சிந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். வரதே 2-3 ml, அது சிந்துறது வேஸ்ட் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் ஏரியோலா. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஏரியோலா. அந்த ஒட்டுமொத்த இடத்துக்கு பேர் நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ். பொதுவாக ஸ்டெத்தோஸ்கோப்லாம் வச்சு பார்க்குற இடம் இதுதான். டாக்டர்லாம் வைக்க, இப்போல்லாம் ஸ்டெத்தோஸ்கோப் வைக்கிறாங்க, கேட்குறாங்களா என்னென்னு தெரியல. ஏதாவது ஒரு டவுட் வருதா கேட்குறாங்களா, டப்புன்னு வச்சு எடுத்துடுறாங்கல்ல.
டக்கு 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 டக்குன்னு அப்படிலாம் வச்சாலும் எல்லாம் கேட்காது. ஆனால் ஒழுங்காக வச்சு பார்த்தா இந்த மாதிரி 3/4 மணி நேரம் ஆக தான் செய்யுது. சில பேர் சொல்ல டாக்டர் என்ன தான் பண்ணுவா தெரியலப்பா, 1 மணி நேரமாக ஒரு பேஷண்ட் உள்ளே இருக்கிறாங்க வரவே மாட்டுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கதை கேட்கணும், அவங்க பிரச்சனையை கேட்கணும், அதுக்கப்புறம் ஸ்டெத்தோஸ்கோப் வைக்கணும், அப்புறம் லேப் டெஸ்ட் என்னென்னு கேட்கணும், பழைய டெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள் சொல்லணும். இவ்வளோலாம் 2 நிமிஷத்தை சொல்ல முடியுமா? பெல் அடிச்சுக்கிட்டே டொயின்னு ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அது சொல்கிறதுல ஒரு நம்பிக்கை இழந்துருவோம் இல்லையா? இது சும்மா அது மேலே வச்சு காட்டுறாங்க. இந்த மார்பு மேலே நுரையீரல் எங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெத்தோஸ்கோப் நீங்கள் கொண்டு போய் இங்கே ஸ்டெத்தோஸ்கோப் வச்சாலும் நுரையீரல் கேட்காது. நுரையீரல் கேட்கணுன்னா எங்கே கேட்கணும்? 2 ஸ்கேப்புலாக்கு நடுவில், முதுகு எலும்புக்கு நடுவில் வச்சிங்கன்னா தான் நல்லா கேட்கும். நான் ஸ்டெத்தோஸ்கோப் வைக்கும்போது பின்னாடி வைக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நேராக எலும்பு மேலே வைக்கக்கூடாது. எலும்பு மேலே வச்சா கேட்காது. கேட்காதவனுக்கு எங்கே வச்சா என்ன, அவன் எங்கே வேணால் வைப்பான். அப்படி டிக்கு திரும்ப ஒன்றும் இல்லை, சளி ஒன்றும் இல்லை, 2 நாள் மாத்திரை தரேன். அவன் ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ளே ஒரு பெல் அடிச்சு அடுத்தவங்க வந்து உட்காந்துருவாங்க. இவங்களுக்கு ஊசியை போட்டுருவாங்க. ஒரு ஓபியில் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ஊசியை குத்துவாங்க, ஒருத்தர்கிட்ட கேட்டுன்னு இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட டானிக் கொடுத்துன்னு இருப்பாங்க. அது ஒரு கலக்கலாக செய்வாங்க. அது எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. உட்காந்தான் போகணும். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வயிறு. இதுதான் ஒரு ஷேப்புக்கு ஒரு அளவே இல்லை இல்லையா? மார்புவாவது ஒரு ஷேப்பாக இருக்குது, தலை ஒரு ஷேப்பாக இருக்குது. இது வயிறு நம்ம சொல்லவே தேவையில்லை. விதவிதமாக டிசைனாக இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம இந்த வயிற்றுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வயிறு எங்கேருந்து தொடங்குது பாருங்கள், டயஃப்ரம்க்கு கீழே. நல்லா பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது டயஃப்ரம்க்கு கீழே ஃபுல் செட்டப் இருக்குது. பெல்விஸ்க்கு மேலே, பெல்விஸ்க்குள்ளே வேறு ஆர்கன்ஸ் இருக்குது. 3 ஆர்கன் இருக்குது. யூரினரி பிளாடர், கர்ப்பப்பை, மலக்குடல். அதை பற்றி இப்போ நம்ம போல் இதை மட்டும் பார்ப்போம். நேராக இங்கே பார்க்குறது லிவர். எங்கே இருக்குன்னா வலது பிரஸ்ட்டுக்கு நேராக கீழே இருக்கிறது லிவர். அதே இடது பிரஸ்ட்டுக்கு நேராக கீழே இருக்கிறது ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன்னா மண்ணீரல். இது கல்லீரல், இது மண்ணீரல். நடுவில் இருக்கிறது கணையம். இதில் தெரியாது, கொஞ்சம் விலக்கி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு இடையில இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வயிறு. இந்த இடத்துல பார்க்குறது வயிறு. இந்த சின்னமாக இருக்குல்ல, ஒரு கை இப்படி மடிக்க வச்ச மாதிரி இருக்கா, இது சிறுங்குடல். இது பெருசாக இருக்கா, அது பேர் பெருங்குடல். இது பாருங்கள், இங்கே ஒரு நல்ல டயக்ராம் போட்டிருக்காங்க. வயிற்றில் அழுத்தம் அதிகமாச்சுன்னா தான் மலம் பின்னாடி போகும், சிறுநீர் முன்னாடி போகும். நல்லா கவனித்து பாருங்கள். மலம் முன்னாடி அடிக்காது, சிறுநீர் முன்னாடி அடிக்கும், மலம் பின்னாடி அடிக்கும். 2த்துக்கும் நடுவில் குழந்தை வெளியே வரும். அதனால தான் டெலிவரி ரூமில் வந்து அந்த தாய் குழந்தை பிறக்கும் பொழுது மலம் சலத்தில் கிடையில தான் குழந்தை பிறக்கும். குழந்தை அப்படியே சுத்தமாக ஒரு வெல்வெட் துணியில் அழகாக நம்ம சில காட்சிகளில் பார்ப்போமே, இந்த படத்தில் உடனே குழந்தை அழுகுற சத்தம், உடனே சுத்தமான வெள்ளை துணியில் ஏஞ்சல் போல் வந்து காட்டுவாங்க. அப்படிலாம் இருக்காது. வாடையே பயங்கரமாக இருக்கும். அந்த டெலிவரி வார்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே தெரியும். அந்த பனிக்கூடத்தோட ஸ்மெல்லு, அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லு, அந்த தாய் பால் ஊட்டிகிட்டு இருப்பாங்க அந்த ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து அங்கேயே மசாலோட போட்டு மசாலா தோசை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மாமியாருங்களாம். டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸ்மெல்லே ஒரு வேறு ரேஞ்சில் லெவல் இருக்கும். அது வந்து இது எல்லாமே இன்ட்ராப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகும் போது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வயிற்றின் பகுதிக்குள்ளே போயிடலாம். இந்த வயிற்றுக்கும் நிறைய தசைகள் இருக்குது. இந்த 2 தசைகள் பெருசாக இருக்குது இல்லையா, வயிறையும் காலையும் கனெக்ட் பண்ணுற மசில், அதுக்கு பேர் சோயாஸ் மேஜர். இதுக்கு பேர் என்ன? சோயாஸ் மேஜர். சோயாஸ் மேஜர் எதுக்குன்னா அதுதான் நம்ம வயிற்றை வந்து சுருக்க வைக்கும் கொஞ்சம். அது சோயாஸ் மேஜர் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு தளர்ந்து போகும். அதனால தான் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களால குத்துக்கால் வச்சு இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது. அவங்க கேட்பாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கா, என்னால் உட்காந்து போக முடியல சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்து பார்ப்போம். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது வந்து பிறக்கும் பொழுது ஆண் குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே விரை இருக்கிறது இல்லை. அந்த பிறக்கிற நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரம் தான் வயிற்றுலேருந்து விரை கீழே இறங்கும். அது பேர் தான் டிசென்ட் ஆஃப் டெஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பிறந்த பிறகு கூட அந்த விரை இறங்கி இருக்காது, அது விதைப்பையில் விரையே இருக்காது. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, பார்த்து செக் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த விரையை பிடிச்சி இழுத்து வைப்பாங்க. ஆனால் சில நேரம் இழுத்து வச்சாலும் விந்துகள் வெளியேறாமையும் இருக்கலாம், இழுத்து வைக்காமையும் சில பேருக்கு விந்துகள் வெளியேறும். ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா,
இது வந்து ஒரு ரொம்ப அருமையான ப்ராசஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது விதைப்பை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விதைப்பை. இந்த விதைப்பைக்குள்ளே விந்து இருக்குது. இந்த விந்து நேராக ஆணுறுப்புக்குள்ளே வருதானா வர்றதில்லை. இது மேலே வரைக்கும் எங்கே போகுது, கிட்னி வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து ஆணுறுப்புக்குள்ளே வருது. காரணம் என்னென்னா, விதைப்பைக்குள்ளே விந்தணுக்கள் இருக்கும்போது அது கொஞ்சம் கூலிங்காக எதிர்பார்க்கும். அதனால தான் பெண்களுக்கு செனப்பை வயிற்றுக்குள்ளேயும் ஆண்களுக்கு விதைப்பை வெளியவும் இருக்குது. விதைப்பை வெளியே இருக்கிறதுக்கு காரணமே உடம்புலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் அது சில்லுன்னு இருக்கும். ஆனால் விந்து பெண் உறுப்புக்குள்ளே போகும் பொழுது அது சூடாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணும், அது உடம்புக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வரும். ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் பொழுது அது சூடாக இருக்கும். அது அந்த சூடு என்ன அளவில் சூடு இருக்கும்னா பாடி டெம்பரேச்சர் அளவுக்கு தான் அது சூடாக இருக்கும். அந்த சூடு இல்லை அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அதனால தான் இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இந்த இதுலேயே. அதில் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய இந்த மூல வளர்ச்சி கோளாறுகள், ஆட்டிசம், டெவலப்மெண்ட்டு, பேச்சே வரல, 5 வயசாக வரலன்னா காரணம்னா இயற்கையை அத்துமீறிட்டாங்க. இயற்கை என்ன பண்ணும், கூலிங்கில் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி விதைப்பையில் வைக்கும். வேணுங்கிற போது மட்டும்தான் அது மேலே போய் சூடு பண்ணிட்டு வரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதால நிறைய பிரச்சனைகள் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த வயிற்றில் இருக்கிற 9 குவாட்ரண்ட்ஸ் பற்றி போட்டிருக்கு பாருங்கள். ரொம்ப முக்கியமான டயக்ராமு. இந்த வலி இந்த நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் எபிகாஸ்ட்ரிக் ரீஜன். இதுக்கு பேர் ரைட் ஹைப்போகாண்ட்ரியல் ரீஜன். இது லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியல் ரீஜன். இது பேர் ரைட் ஃப்ளாங்க். இது பேர் லெஃப்ட் ஃப்ளாங்க். இது பேர் அம்பிளிக்கல் ரீஜன், தொப்புள் இருக்கிறது. பியூபிக் போனுக்கு மேலே அந்த முடியெல்லாம் வளருது இல்லையா, யூரின் போடுறது, அதுக்கு பேர் பியூபிக் ரீஜன். இது பேர் ரைட் கிராயின். இது பேர் லெஃப்ட் கிராயின். இது வந்து நமக்கு 9 கட்டங்களாக இருக்குது. தெரியுதா, 9 கட்டங்களாக இருக்குது. இப்போது இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற கவரிங்ஸ் பாருங்கள். மேலே ஸ்கின்னு, அதுக்கு கீழே லேசாக கொழுப்பு மாதிரி இருக்கும், அது பேர் கேம்பர்ஸ் ஃபேஷியா. அதுக்கும் கீழே ஒரு ஃபேஷியா இருக்கும், அது பேர் ஸ்கார்பாஸ் ஃபேஷியா. தெரியுதா, மேலே ஒரு கொழுப்பு மாதிரி இருக்கும். உங்கள் வயிறு அப்படி தொட்டு பாருங்கள், கீழே நூல் நூலாக கொழுப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே அப்படி தொட்டு பாருங்கள், டைட்டாக கல் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே தசைகள் இருக்கும், 3 தசைகள் இருக்கும். அதுதான் 6 பேக்ஸ் மாதிரி வருது. பார்த்துருக்கீங்களா ஆர்யா விஷாலுக்கெல்லாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா சிறுங்குடல் பெருங்குடல்லாம் இருக்கும். இதெல்லாம் பற்றி இப்போ கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். இது இயல்பாக இருக்கிற 6 பேக்ஸ் தெரியுதா இதில்? ஸோ 6 பேக்ஸ் இயல்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் மேலே கொழுப்பு வற்றி போச்சுன்னா அது தெரியும். கொழுப்பு படர்ந்து இருந்ததுன்னா அந்த வயிறு, தொப்பை வயிறு தான் தெரியும். தெரியுதா, இந்த இயல்பாக இருக்கிற 6 பேக்ஸ் 1 2 3 4 5 6 தெரியுதா? ஸோ அந்த மேலே இருக்கிற கொழுப்பு கரைஞ்சாதான் அந்த 6 பேக்ஸ் இயல்பாக தெரியும். இது இந்த விதைப்பையை பற்றி தான் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் தொடர்ந்து அதை பற்றி காட்டிக்கிட்டே வராங்க. கவனிச்சிங்களா, டிசென்ட் ஆஃப் டெஸ்டிஸ். ஏன்னா இந்த விதைப்பைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வயிற்றுலேருந்து உரிமைன்னு வருது. பெண்களுக்கு அது விதைப்பை உள்ளேயே இருக்குது, ஓவரி. ஆண்களுக்கு வெளியே இருக்கிறதால அது உள்ளேருந்து உருவின்னு வருது. அந்த உருவின் வருதுனால இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும். அதனால தான் ஆண்களுக்கு குடல் இறக்கம் விதைப்பைக்குள்ளே வந்து இறங்கிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயிற்றில் இருக்கிற குடல் விதைப்பைக்குள்ளே வந்துடும். நைட்டு தூங்குனாங்கன்னா விதைப்பை சின்னதாகிடும், வயிற்றுக்குள்ளே போயிடும் குடல். காலையில் எந்திரிச்சா வயிற்றில் இருக்கிற குடல் எல்லாம் விதைப்பைக்குள்ளே வந்துடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? ஆனால் இப்போ சும்மா மூளையில் போட்டு வைங்க, இனி வர காலங்களில் என்னைக்காவது நீங்கள் அதை கேட்க வாய்ப்புண்டு. இதுக்கு பேர் இன்குவைனல் ஹெர்னியா. இதுக்கு பேர் என்ன? இன்குவைனல் ஹெர்னியா, வயிற்றில் இருக்கிற குடலில். ஸோ இது என்ன, ஏன் இதை பற்றி முக்கியம் சொல்கிறான்னா, பிறக்கும் பொழுது விதைப்பை இயல்பாக பை மட்டும்தான் இருக்குது. விதை வயிற்றுக்குள்ளேருந்து வந்ததால் அந்த வந்த பாதை வழியாக ஒரு வழி இருக்குது. எப்போவுமே ஒரு வழி இருந்தால் திரும்பவும் அது வழியாக யாராவது வரத்துக்கான வழி இருக்குது. எப்பயாவது வீக்காக இருக்கும் பொழுதோ, ரொம்ப ஸ்மோக் பண்ணுறாங்க, உடல் பருமனாக இருக்கிறாங்க, சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா அது வீக்கான உடனே என்ன ஆகும், வயிற்றில் இருக்கிற குடலெல்லாம் என்ன ஆகும், லொடுக்குன்னு வந்து விழுந்துடும். ஏன்னா வயிறு அவங்களுக்கு ஏற்கனவே பெருசாக இருக்குது, அந்த ப்ரெஷரில் அது கீழே வந்து விழுந்துடும். அதுக்கு பேர் தான் குடல் இறக்கம் அல்லது ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்னியா ஹெர்னியா ஹெர்னியா. இப்போ இங்கே ஒரு கொழுப்பு இருக்குது தெரியுதா?
இப்போ பொதுவாக ஒரு வீடு இருக்குது, அந்த டோரில் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்க தெரியாமல் இருக்க நம்ம என்ன போட்டிருக்கோம், இப்போ ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். வயிற்றுல பல சாமான் இருக்குது, அந்த சாமான் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் ஒமன்டம். அதுக்கு பேர் தான் ஒமன்டம். அதை விளக்கினா தான் நம்ம உள்ளே இருக்கிற சாமான்லாம் பார்க்கலாம். ஒமன்டத்தை அப்படி தூக்கியோ அப்படி விளக்கி பார்த்தா தான் உள்ளே இருக்கிற ஜாமான் செட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் அழகாக தெரியுதா ஜாமான் செட்டெல்லாம்? லிவர் தெரியுதா, வயிறு தெரியுதா, ஸ்டமக், பெருங்குடல் எல்லாம் தெரியுது. இதில் மலைக்குடல் வரைக்குமே தெரியுது. இப்போ ஸ்டமக்கை பற்றி விளக்கி காட்டுறாங்க. இது ஈசோஃபேகஸ், இது டியோடினம், பைலோரஸ். இதுக்குள்ளே தான் நம்ம உணவை உள்ளே போடுறோம். ஸோ நல்லா கடித்த உணவை தான் நம்ம போடணும், அப்போ தான் அது நல்லா செமிக்கும். வயிற்றுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கணையம், பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ்க்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்னி தெரியுதா, கிட்னி பீன்ஸ் ஷேப்பில். ஸோ இது பெருங்குடல். ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு எப்படி ஜீரண மண்டலம் ஜீரணம் ஆகுதுன்னா, வாய் வழியாக நம்ம சாப்பாடை உள்ளே போடுறோம். போட்ட உடனே அது நல்லா மேஸ்டிகேட் பண்ணுறோம், உமிழ்நீரோடு அது கலக்குது. உமிழ்நீர்லேயே சலைவரி அமைலேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது, அது மாவுச்சத்தை ஜீரணிக்குது. அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போடணுன்னே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதில் ஊற்றுறாங்க. அது அப்படியே கைம் மாதிரி ஆகிடும். அப்படியே வாமிட் எடுத்த பிறகு பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸில் வாமிட் எடுப்பாங்களே, அப்படியே குழன்னு குருமா மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த குருமாவுக்கு பேர் தான் கைம். அந்த குருமாவுக்கு பேர் கைம். அந்த கைம் போகும் சிறுங்குடலுக்குள்ளே போகும். சிறுங்குடல்லேருந்து வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்தெல்லாம் உரியப்படும். அது உறிஞ்சு கல்லீரலுக்கு போகும். கல்லீரலுக்கு எதுக்கு போகும்? சத்து மேற்கொண்டும் பிரிப்பதற்காக. மாவுச்சத்து, கொழுப்பு சத்தெல்லாம் வந்தோடனே அது மேற்கொண்டும் பிரித்து தேவையானதை அன்னைக்கு தேவையான எரிபொருளாக பயன்படுத்திக்கும். மீதியானது என்ன பண்ணும்? சேமித்து வைக்கும். என்னவா சேமித்து வைக்கும்? கொழுப்பாக சேமித்து வைக்கும். இப்போ உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்ன வாங்கி வைப்பீங்க? தங்கமோ நிலமோ தானே வாங்கி வைப்பீங்க. இல்லை இருக்கிற காசுக்கு மொத்தத்துக்கும் 10 ரூபா டைரி பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கி வச்சுருவீங்களா? இல்லை முறுக்கு பைட்டாக வாங்கி வச்சுருவீங்களா? நாளைக்கு பயன்படுற மாதிரி தானே வாங்கி வைப்பீங்க. இல்லை அன்றைக்கே காலியாக வர மாதிரி தோரம்பருப்பு ஒரு 50 கிலோ, அரிசி ஒரு 500 கிலோ வாங்கி வைப்பீங்களா? எதிர்காலத்தில் நமக்கு சின்ன இடத்துல சுருங்கி இருக்கணும், ஆனால் பெரிய லாபம் கொடுக்கணும், அப்படி தானே நம்ம தேர்ந்தெடுக்கணும் தங்கம். அது மாதிரி நம்ம உடம்பும் சின்னதாக சுருக்கி வைக்கும், ஆனால் லாபம் பெருசு. அதெல்லாம் கொழுப்பு சேர்கிறதுக்கு லேஸில் சேர்றதில்லை. கொழுப்பு ஒருத்தவங்க வெயிட் போடுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் ஓவராக சாப்பிட்டா தான் வெயிட் போட முடியாது. வருஷம் கணக்காக அவங்க 2 தோசை எக்ஸ்ட்ரா தள்ளிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? மெல்ல வெயிட் பிடிக்கணும். அப்போ வெயிட் பிடிக்கலன்றவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் என்ன, ஒரு நாள் கூட சாப்பிட்டா வெயிட் போட முடியாது. பல நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? 1-2 தோசை, 1-2 இட்லி எக்ஸ்ட்ரா தள்ளணும். ஆனால் அப்படி தாண்டி நீங்கள் வெயிட் போட்டுட்டிங்கன்னா அது உடம்புக்கு ஆபத்து தான். அவங்க அதனால தான் சிட்டுக்குருவி பறக்கிற வேகத்துக்கு பருந்து கூட பறக்க முடியறதில்ல. சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு அடித்து கட்டடிச்சு போயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான், அதனால சிட்டுன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது குடல் வால் தெரியுதா? குடல் வால் இங்கிலீஷில் அதுக்கு பேர் அப்பெண்டிக்ஸ். இது வந்து ஒரு பயனற்ற நிலையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஏதோ ஒரு காலத்தில் இது பயன்பாட்டில் இருந்திருக்கு, ஆனால் இப்போது இது பயன்பாட்டில் இல்லை. இது பயன்பாட்டில் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு பயன்பாடு தேவையில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற உணவு முறைகள் தவறாக இருக்கிறதால இதுக்குள்ளே உணவு போய் சிக்கிட்டு இது புண்ணாயிடுது, புண்ணாய் அலர்ஜி ஆகிடுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? அப்பெண்டிசைட்டிஸ். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஜீரண மண்டலத்துக்கு தேவையான அந்த திரவங்கள்லாம் யார் தராங்கன்னா, நம்ம கல்லீரல்லேருந்து பித்தம் தருது. கல்லீரல்லேருந்து என்ன வருது? பித்தம் வருது. கணையத்துலேருந்து என்ன வருது? கணையத்திலேருந்து வரக்கூடிய ஒரு உமிழ்நீர் வருது. அந்த எல்லா நீரும் சேர்ந்து உணவை ஜீரணம் பண்ணுது. இதுதான் ஜீரணம் பண்ணுற ப்ராசஸ். அப்புறம் ஜீரணம் பண்ணி சிறுங்குடல் எல்லாம் இழுத்த பிறகு மலைக்குடலில் போய் மலம் போய் தங்குது. மலைக்குடலில் வந்த உடனே நமக்கு மோஷன் போகணுன்ற ஆசை வர்றதில்லை, அல்லது அந்த எண்ணம் வர்றதில்லை. அது நிறைய சேர்ந்த பிறகு வலியுடன் அது வேதனை கொடுக்குது. தருதா இல்லையா? இல்லை மோஷன் போகும்போது ஜஸ்ட் மோஷன் போன மாதிரி இருக்கா, லேசாக ஒரு வேதனை இருக்குதா? டெய்லி அந்த வேதனை கொஞ்சம் வரதானே செய்யுது. அந்த நேரம் பார்த்து யாராவது 3 பேர் பாத்ரூம் ஃபுல்லாக அந்த வேதனை இன்னும் அதிகரிக்குது. இல்லை சில பேர் லேஸில் வரமாட்டாங்க உள்ளே போனால். இப்போ நம்ம இந்த டயக்ராமில் என்ன பார்க்குறோம்? லிவர் பற்றி பார்க்குறோம். தெரியுதா?
இது எப்படி பொருந்து இருக்கு பாருங்க. வயிறு பகுதி, அதுக்கு பின்னாடி கணையம், அதுக்கு இந்த பக்கம் என்னது இது, ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. யார் இவர்? நம்ம கிட்னி. பீன்ஸ் ஷேப்பில் இருக்கா? ஸோ எல்லாம் ஒரு கொத்தா இருக்கிறாங்க. அதனால தான் கொலை செட்டுன்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டுக்கறி கடையில் கொலை செட் ஒன்று கொடுங்கன்னா எல்லாம் தருவாங்க. நுரையீரல், இதயம், போட்டி கீட்டி எல்லாம் சேர்த்து ஒரு செட்டாக தருவாங்க. சிறுங்குடலில் பேன்கிரியாஸ்லேருந்து ஒரு ஓட்டை இருக்குது. இதுக்கு பேர் ஆம்புலா ஆஃப் வேட்டர். இங்கே தான் நிறைய புற்றுநோய்கள் வருதான். இது எப்போ ரொம்ப வேலை செய்யும்னா, நம்ம ரொம்ப கொழுப்பு மிகுதியான உணவோ, ரொம்ப தயாரிக்கப்பட்ட உணவோ, மேலெல்லாம் மாற்றி இருக்கோம் பாருங்கள், கிச்சன் வில்லன்கள், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நம்ம இதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது இது நிறைய வேலை செஞ்சு அது தோய்வு அடைஞ்சிடும். இப்போ எப்படி நீங்கள் ஒரு தோய்வு அடைஞ்சிருக்கீங்களா இல்லையா? இதில் தெரியுதா பித்தப்பை? கல்லீரலேருந்து வரக்கூடிய பித்தப்பை நேராக எங்கே திறக்குது? சிறுங்குடலில் போய் திறக்குது. அதே மாதிரி இந்த ஜீரண மண்டலத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் எப்படி தருது பாருங்க. அயோட்டா, மேலே இருக்கிற அயோட்டாக்கு பேர் தொராசிக் அயோட்டா, கீழே இருக்கிற அயோட்டாக்கு பேர் அப்டாமினல் அயோட்டா. அதில் மூணு ட்ரங்க், சுப்பீரியர் மிசென்ட்ரிக் ஆர்டரி, சீலியாக் ட்ரங்க், இன்ஃபீரியர் மிசென்ட்ரிக் ஆர்டரி. மிசென்ட்ரி அப்படின்னாலே குடல் சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஜீரண மண்டலத்துக்கு உதவும். அவ்வளோதான். இதோட நம்ம ஜீரண மண்டலம் முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. இதோட நிறைவு பெறலாம். இப்போ இந்த மலைக்குடல் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மலைக்குடல்லையும் நம்ம உடம்பு சும்மா விடுறதில்ல. மலைக்குடல்லேருந்து என்ன உரியப்படுதுன்னா, நீரும் தாது உப்புகள், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மலைக்குடல்லேருந்து உரியப்படுது. அதுக்கப்புறம் எல்லாம் உறிஞ்ச பிறகு சக்கையை கொண்டு வந்து எங்கே போடுது? உள்ள சிக்மாய்டு கோலனும் ரெக்டமில் போடுது. அது ரொம்ப நிரம்பினோடனே ஒரு வலி உணர்வோடு நம்ம மலங்கழிக்க ஆரம்பிக்கிறோம். இதில் அமைப்பில் நமக்கு நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். கல்லீரல் தெரியுதா? இது மண்ணீரல், இது வயிற்றினோட ஒரு பகுதி. இது கிட்னி பின்னாடி பொருத்தப்பட்டிருக்கு. அதனால தான் கிட்னியில் யூரின் போகும்போது வலி இருந்ததுன்னா வலி எங்கே ஏற்படுது? பின்னாடி ஏற்படுது. ஸோ அவ்வளோதான் அப்டமனில். நம்ம அடுத்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் இந்த கிட்னிஸ் மட்டும் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கிட்னி ரொம்ப பின்னாடி பொருத்தப்பட்டிருக்குது. கிட்னியோட வேலை என்னென்னா, உடம்புல இருக்கிற என்ன கழிவு? உப்பு கழிவை தான். திட கழிவை யார் வெளியேற்றுறா? மலைக்குடல் ஏற்றுது. உப்பும் தண்ணீர் பகுதியான கழிவை யார் வெளியேற்றுறா? நம்மளுடைய கிட்னி. உப்பும் தண்ணியும் வேற யார் வெளியேற்றுறா? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. வேர்வையால் ஸ்கின் வழியாகவும் போகுது. அதனால தான் சம்மரில் வேர்வை நிறைய ஆகிடும், யூரின் கம்மியாகிடும். வின்டர் காலத்தில் என்ன ஆகும்? யூரின் நிறைய ஆகிடும், வேர்வை குறைஞ்சிடும். ஆக மொத்தம் என்ன தெரியுது? இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீ வேலை நிறைய செஞ்சால் நான் கம்மியாக செய்கிறேன், நான் நிறைய செஞ்சால் நீ கம்மியாக செய் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த கிட்னிக்குள்ளே கெட்ட ரத்தம் வந்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல ரத்தமாக எடுத்துக்கிட்டு போகுது இல்லையா? அது மாதிரி இதில் அந்த கெட்ட கழிவு என்ன பண்ணுது? யூரிட்டர் வழியாக வெளியேற்றுது. எது வழியாக வெளியேற்றுது? யூரிட்டர் வழியாக வெளியேற்றி அது போய் பிளாடரில் போய் முட்டி, பிளாடரும் சும்மா யூரின் வந்துட்டு இருக்காது. பிளாடர் ரொம்பி ஒரு அளவுக்கு மேலே அது ரொம்பின பிறகு இனி நம்ம யூரின் போவோம் அப்படிங்கிற எண்ணம் எழும்பினோடனே நமக்கு அந்த யூரின் வந்துடுது. இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் என்னடா ஏதோ வெடிஞ்ச மாதிரி இருக்குன்னா, என்ன வெடிஞ்சது? டயர் வெடிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன வெடிஞ்சது? யூரின் டேங்க். சொன்னாரா இல்லையா? அந்த யூரின் டேங்கு தான் அந்த யூரின் டேங்கு தான் கீழே இருக்கிற பிளாடர். ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு மண்டலங்கள். நம்ம இந்த அப்டமனை இது வரைக்கும் நிறுத்துவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சர்ஃபேஸ் அனாட்டமி இது தான் அப்டமன் ஏரியா. இது அம்பிளிக்கல் ரீஜன், சுப்ரா எபிகாஸ்ட்ரிக் ரீஜன், சுப்ரா பியூபிக் ரீஜன், ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம், ரைட் ஃப்ளாங்க், லெஃப்ட் ஃப்ளாங்க், ரைட் கிராயின், லெஃப்ட் கிராயின்.
இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துல லிவர், இந்த இடத்துல ஸ்டமக், இந்த இடத்துல ஸ்ப்ளீன், இந்த இடத்துல கணையம், இந்த இடத்துல சிறுங்குடல், இந்த இடத்துல பெருங்குடல், மலைக்குடல். கிட்னி பின்னாடி பகுதியில் இருக்குது. கிட்னி, அதனால தான் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்டு பின்னாடியிலேருந்து வலிக்குதுன்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் யாராவது? சரி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேஷண்ட் என்றைக்காவது வரும்பொழுது தான் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் அந்த டிசென்ட் ஆஃப் டெஸ்டிஸ் காட்டுறாங்க. விதைப்பைக்குள்ளே விதை எப்படி இறங்கியிருக்கு, அது வழியாக தான் இந்த ஹெர்னியாவும் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். சரி, இந்த இடத்துல இதை நிறுத்துவோம். வர கிளாஸில் நம்ம வந்து மீதி ஹாஃப் புக்கை வந்து கவர் பண்ணுவோம். பெல்விஸ் எல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறேன், நீங்கள்லாம் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு. அப்போ தான் கிளாஸில் இதே படம் இதே படம் நடத்த முடியாதப்பா. ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.